நாங்கள் இப்போ பஸ்ஸில் பதிலை நோக்கி போய் கொண்டிருக்கோம். இப்போ பதிலை டவுனை நாங்கள் சுற்றி பார்க்க போகிறோம். தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கோம், ஸ்கிப் பண்ணாமல். பஸ் கொஞ்சம் அப்படியே க்ரௌட்டாக நிற்கிற வழியாக ரோடு வழியே இப்போ வாசலில் இறங்கிட்டேன். நாங்கள் இப்படியே ஒரு சுற்றி பார்த்து என்ன மாதிரி இடங்கள் இருக்குன்றது உங்களுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா அது பதில் பஸ் ஸ்டாண்ட். நாங்கள் பதில் பஸ் ஸ்டாண்டில் இறங்கி இது வந்து சவுத் லைன் என்று சொல்லப்படுற ஒரு வீதி. இதால் வந்து நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கோம். பார்த்தீங்கன்னா யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்டை விட கொஞ்சம் பதுளை நகரம் சரியான பிஸியாக இருக்குது. அதனால் பார்த்தீங்கன்னா தெரியும் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஸ்லோப்பாக இருக்கும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சரியான இடத்துல வந்து அங்கே வந்து சரியான பள்ளமாக இருக்கும். இந்தியாவில் வந்து இந்த பதில் பஸ் ஸ்டாண்டால் வந்து நீங்கள் வெளப்பக்கம் திரும்பினீங்கன்னா லோவர் ஸ்ட்ரீட்னு சொல்கிறது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி உடுப்பு கடைகள் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா எங்கள் கிட்டத்தட்ட எங்கள் யாழ்ப்பாண பஸ் ஸ்டாண்ட் மாதிரி தான். ஒரு சைடு வந்து இந்த முறை வாகனங்கள் பார்க் பண்ணலாம், இன்னொரு சைடு வாகனங்கள் பார்க் பண்ணலாம். அது இல்லை ஒரு பள்ளிவாசல் ஒன்று இருக்குன்னு நினைக்கிறேன். இது பார்த்தோம்னா கதிராமத்தை பார்க்குற மாதிரியே இருக்குது. சின்ன ஒரு பள்ளிவாசல் தான் நான் நீட்டாக இருக்குது. இதான் அந்த லோவர் ஸ்ட்ரீட்டால் வந்து அது அப்படியே வந்துச்சோம். நேராக வந்துச்சேன்னா நான் ஒரு ரவுண்டை போட்டு வந்து பஸ்ஸில் விரைக்க பார்த்தோம். அந்த ரவுண்டை போட்டுக்கு அந்த ரோட்டு அப்படியே வருது. அந்த ரோட்டு அப்படியே ஒரு சதுர வடிவான ரோடு அப்படியே போய் டவுன் இந்த ரோடு எல்லாம் ஒரே இடத்துல சந்திக்குது. அப்படியே பார்த்தோம்னா இதான அந்த சிக்னல். இப்போ நாங்கள் அதுக்கு அப்படியே நடந்து போய் கொண்டிருக்கோம். போயிட்டு கோயிலுக்கு போவோம்ன்ற ஒரு பிளானில் இருக்கேன். மத்தியான நேரம் தான் கோயில் திறந்திருக்கோ தெரியல. இதுக்கு போயிட்டு பின்பக்கம் இப்படியே அந்த சைடு தான் கோயில் இருக்குது. இதில் போயிட்டு ஒரு சுற்றி காட்டிட்டு கோயிலுக்கு போவோம். இதான் அந்த ரவுண்டை போட்டுன்னு சொன்னோம். அந்த ரவுண்டை போட்டு இதுதான். அதில் ஒரு பெரிய விகாரியம் இருக்குது. அதுக்கு இப்போ போவோம். இதான் அப்படியே நாங்கள் வந்த லோவர் ஸ்ட்ரீட் அப்படியே இங்கால வந்தோம்டா. இதான் அந்த ரவுண்டை போட். இதில் ஒரு பெரிய விகாரியம் இருக்குது. அப்படியே இந்த சைட் பார்த்தோம்டா ஒரு கிளாக் டவர் இருக்குது. இப்போ நேரம் பார்த்தா 1:20 மத்தியான நேரம். சரியான வெயிலாக இருக்கானே. இங்கே எந்த நேரம் வெயில் இருக்கும், எந்த நேரம் மழை பெய்யும், எந்த நேரம் தனியாக இருக்கும் அப்படி வந்து தெரியல. ஏன்னா திடீரென்று எல்லா காலநிலையும் வந்து போகும். ஒரே மழை பிரச்சனை. இப்போ சரியான வெயிலாக இருக்குது. அப்படியே எரியுது. நல்ல வெயிலுக்கு போனால் நல்ல சூடாக இருக்குது. இந்த ரவுண்டை போட்டால் அப்படியே நேராக போனோம்டா இது ரயில்வே ஸ்டேஷன் ரோட்டு. அதில் ஒரு 600 மீட்டரில் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. அப்படியே இந்த சைட் போனோம்டா டவுனுக்கு போகும். இந்த ரோட்டும் சுற்றி ஒரே இடத்துல வந்தால் பஸ் ஸ்டாண்டில் போய் முடியுது. அப்படியே நாங்கள் இதால் நடந்து போவோம். பஸ் ஸ்டாண்டுக்கு போயிட்டு கோயிலுக்கு போவோம். கோயில் சுற்றி பார்ப்போம் இருக்கா போய். இதான் நாங்கள் அந்த கிளாக் டவருக்கு பக்கத்து ரோட்டால் இருக்கோம். அங்கே சைட் போனோம்னா ரயில்வே ஸ்டேஷனுக்கு போவோம் அந்த ரோட்டு. இப்போ நாங்கள் இந்த சைட் போகிறோம். இந்த சைட்டு அனகாரிக மாவட்ட என்ற ரோடு. சரியான வெயிலாக தான் இருக்குது. முகத்தில் பார்த்தா அந்த எரிக்கிற மாதிரியான ஃபீல் வந்து நண்பர் வேறு போயிட்டு இந்த மாதிரி வந்து கோயிலையும் ஒரு சுற்றி பார்த்து கும்பிட்டுட்டு போவோம். பார்ப்போம். மத்தியான டைமாக இருக்குது. 1:20 இப்போ தானே நேரம் பார்த்தோம். நீங்கள் கோயில் என்ன மாதிரி திறந்துருக்கோம் இல்லையோ ஒன்று தெரியல. போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு திறந்திருந்தால் வெளியிலே உள்ளே போய் காட்டுறோம். இல்லைன்னா வெளியிலே இருந்து இந்த மாதிரியான அமைப்புகள் என்றதை காட்டுறோம். இதான் அந்த அனகாரிக தர்மபாலம் மாவட்ட அந்த ரோட்டால் அப்படியே நேராக வந்தோம்டா இதால் போயிடாது. நாங்கள் இதால் போவோம். இதான் பாசாரிகள் நடந்து செல்கிறவாங்க. இது ஒரு ஒன்-வே ரோடு. இதால் வாகனங்கள் செல்லாது. அங்கே டவுன் சைட்லேருந்து வர மட்டும்தான் முடியும். வாகனங்கள் போகிறோன்னா நேராக போய் வலப்பக்கம் திரும்பினோம்னா அது அப்படியே நேராக டவுன் சைட்டுக்கு போகும். இது டவுன் சைட்லேருந்து வாகனங்கள் வருது. அப்படியே நடந்து போகும். இதுதான் கஸ்தூரியா இருக்குது ஒன்-வே வீதி. இப்போ சரியான வெயிலாக இருக்குது. 30 ரூபாயில் நீக்கிது. ஜாழ்ப்பாணம் சைடு இப்போ சரியான மழை என்று இப்போ தான் கொஞ்சம் முதல் ஃபோன் கழிச்சவங்க.
சரியான வெயிலாக இருக்கு. கனமழை பெய்து கொண்டு தகவல் கிடைத்துள்ளது. இங்கே வந்து அரிச்சு கொண்டு மழை என்னதான் தண்ணி நிற்கா தேசிக்காய் வைக்கப்படுது. அப்படி நடந்து போனேன். இந்த சைட் கொஞ்சம் பிஸி குறைவாக இருக்குது. வாகனங்கள் ஒரு வந்தே தானே, இப்போ அதனால் வழியாக ஒரு பக்கமே போயிட்டு வந்துருக்கு. அப்போ கிரவுண்ட் குறைவாக இருக்குது. இந்த வாகனங்கள் சைட்டில் பார்க் பண்ணி அப்படி நிற்கிது. வந்தே ரோட்டுக்கு பேர் போக்குவரத்து டிவி. அப்போ அதால் இப்போ நடந்து போய் கொண்டிருக்கிறோம். ஓடுகளில் போட்டிருக்கு, அதை பார்த்து தான் நாங்கள் சொல்கிறோம். போக்குவரத்து ரோடு இந்த அபரிச்சோடு போய் இருக்குது. சில நேரம் கிரௌடாக இருக்கும். இப்படி என்று போகுது. இல்லை நாங்கள் வந்த போக்குவரத்து ரோடு இதுதானே, அது அப்படியே நேராக வந்தோம்டா உதயராஜ மாவட்ட அந்த ரோடு சந்திச்சு ஒரு சந்தி கொண்டு வருது. அந்த சந்தியால் இடப்பக்கம் திரும்பினா தான் டவுன் சைட் போகும். அப்படியே வலப்பக்கம் திரும்பினா அது அந்த நாங்கள் வெள்ளனை போன லோவர் ஸ்ட்ரீட் அந்த ரோட்டுக்கு வந்து போய் இணையுது. அப்படியே நாங்கள் இப்போ திரும்ப போகிறது இடப்பக்கம் போனால் தான் டவுனுக்கு போய் சேரலாம். வாகனங்கள் வருது கொண்டு பார்த்துட்டு வேண்டபடியாக வாகனங்கள் வருது கொண்டு பார்த்து தான் போகணும். வெயில் குறைவாக இருக்குது. இந்த ரோடு குறைவாக இருக்குது. டவுனுக்கு கிட்ட போக பார்ப்போம். இதான அந்த உதயராஜ மாவட்ட ரோட்டு. அது அப்படியே திரும்பி வந்து கொண்டிருக்கோம். அப்படியே அங்கே பார்த்தோம்னா மலை தொடர்கள். அப்படியே வந்து நாங்கள் வெள்ளனை பார்த்த ரோடு இதில் வந்து தானே இது அந்த இந்த ரோடு அப்படியே இணைஞ்சு அப்படியே வலப்பக்கம் திரும்பி போனோம்டா இதில் ஒரு இந்த புத்தர் இது ஒன்று இருக்குது. அந்த அரச மரத்துக்கு கீழே இருக்கிற இப்படியே போனோம்டா பஸ் ஸ்டாண்ட். இதான் மதுரை டவுன். இதில் ஒரு பெட்ரோல் செட் ஒன்று இருக்குது. இப்படியே சுற்றி பார்த்து கொண்டு போகிறோம். சைட்டாகவே போயிடுவோம். வாகனங்கள் இந்த பக்கத்தில் இருந்து வருதுன்னு தெரியாது இருக்குது. சைட்டாக போய் மதுரை நகரத்துக்குள்ளே பஸ் ஸ்டாண்டில் சந்திப்போம். இதுதான் அந்த அதில் பஸ் ஸ்டாண்டுக்கிட்டே இருக்க வீதி. அதில் அங்கால போயிடாது. அங்கால சைட்டால் போகணும். இல்லாட்டி ஒரு சைட் ஒரு சைட்டால் தான் போகணும். அதில் வாகனங்கள் வந்து நாங்கள் இதால் நடந்து போகிறோம். போயிட்டு கிட்ட வந்துட்டோம் பஸ் ஸ்டாண்டு கிட்ட. இதில் நல்ல கூலாக இருக்குது. மரங்களாக இருக்குது. சரியான கூலாக. வெயிலுக்களால் நடந்து வந்ததுக்கு இப்போ கரெக்டு நிழலுக்களால் நடந்து போக நல்லா தான் இருக்குது. ஆட்டோ ஸ்டாண்ட் போல இது. ஆட்டோ ஸ்டாண்ட் தான். எல்லா பக்கம் ஆட்டோவாக இருக்குது. வெயிலுக்கால் நடந்து போகணும். இல்லை கூலாக இருக்குது. மரத்துக்கு அடிக்குது. டிராஃபிக் ஒரே நேரத்தில் அந்த சந்தி வந்து அப்படி எதில் இதான் பஸ் ஸ்டாண்ட் அப்படி எல்லா கணக்க பஸ்ஸுகள் நிற்கிது. இப்போ கொஞ்சம் ட்ராஃபிக் ஆகிடுது. திருப்ப இல்லாமல் அப்படி வந்து தெரியாது. கோழி குஞ்சு விட்டு கொண்டு இருக்கணும். நல்ல கோழி குஞ்சு. இப்படியே இதால் போனோம்னா இதான் மத்திய பஸ் தரிப்பு நிலையம் மதுரை. கொஞ்சம் படியாக தான் இருக்குது. இப்படியே போனோம்டா இது நேராக போக இதில் ஒரு போஸ்ட் ஆஃபீஸ் ஒன்று இருக்குது. மதுரை போஸ்ட் ஆஃபீஸ் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லேயே இருக்குது. அப்படியே போஸ்ட் ஆஃபீஸ். இந்த சைட்டாலேயே நடந்து போய் இதான் நடந்தே போயிடுவேன். நான் கடந்து வந்துட்டேன். இதில் ஏடிஎம் வந்து ஜாழ்ப்பாண பஸ் அதில் அடிக்காங்க. இதெல்லாம் ஜாழ்ப்பாண பஸ் அடிக்கிறாங்க. ஒரு 2000 வந்து பண்டாரவளை மகியங்கன பஸ்ஸுகள் எல்லாம் இதில் நிற்கிது. அஞ்சல்
அலுவலகம் பதில் நல்ல பின்னுக்கு நல்ல மேலே பேக்ரவுண்டோட சுற்றி வர மேலே இந்த இதான் பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளால போகிறோம். இப்போ நேராக போனோம்டா அந்த முருகன் கோயில், முருகனும் பிள்ளையாரும் சேர்ந்த ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு போய் பார்க்குறேன் தான் மறந்து நாங்கள் போவோம், நடந்து போவோம். பஸ்ஸு அது க்ரௌடாக இருக்குது. இதாங்க பஸ் வந்து இந்த ரோட்டால் தான் வரும். இந்த ரோட்டால் வந்து இது பஸ் ஸ்டாண்டுக்கு உள்ளே போகும். பஸ் ஸ்டாண்டு பின்பக்கத்தால் போய் தான் உள்ளே போய் நிப்பாட்டுவாங்க. இப்போ நாங்கள் இப்போ அந்த பஸ் ஸ்டாண்டுக்குள்ளால் வந்து இப்போ வலப்பக்கம் திரும்பினோம்னா ரோட் அப்படியே ஒரு சாய்வாக இறக்கமாகவே போய் கொண்டிருக்கு. அந்த ரோட்டால் தான் போகிறோம். கால் தண்டை வாட்டில் நடக்குது, நான் நடக்காட்டியும் ஆனால் நடந்து போகிறேன். ஓ சரியாக போகணும். அதான் இங்கே ஒன்று கவனிச்சுக்கொள்ளும் வாகனங்கள் அரம்புறமாக வந்து கொண்டிருக்கும். இதான் அந்த நாங்கள் போகிற முருகன் கோயிலுன்ற பக்கப்பாட்டு வியூ. முருகன் பிள்ளையார் 2-3-5 ஒரு கோயில். இதால் இந்த லோவர் ஸ்ட்ரீட்டில் இடப்பக்கம் திரும்பினா தான் கோயில். இடப்பக்கம் வந்தால் இதுதான் அந்த கோயில். ஆனால் நாங்கள் வந்த நேரம் சரியாக பூட்டி கிடக்கு. எங்கள் துரதிஷ்டம் ஒன்றும் செய்யலாம். ஸ்ரீ மாணிக்க விநாயகர் கதிர்வேலாயுத சுவாமி பதிலை கோயில் உண்டு. நாங்கள் இன்னொரு முறை வரைக்கும் இந்த கோயில் திறந்திருந்தால் உள்ளே போய் காட்டுறோம். இப்போ இதால் கோயிலை ஒழுங்க கொஞ்சம் வடிவாக பார்ப்போம். இதில் இந்த மஞ்சள் கோட்டாலயம் இப்போ எல்லாம் இங்கே மஞ்சள் கோடு எல்லாமே ஃபுல்லாக வெள்ளை கோடை மாற்றி போட்டாங்க. முந்தி மஞ்சள் கோடுன்னு சொல்லி மஞ்சள் கோடுலையும் வாயில் ஏறிது. இதான் அந்த கோயில். அதில் வடிவான ஒரு கோயில் உண்டு. அதோட சேர்ந்து தான் கடைகள் எல்லாம் இருக்குது. கோயிலோடு சேர்ந்து கடைகள் ஒன்றும் செய்யலாது. நாங்கள் வந்த நேரம் பூட்டி கிடக்குது. வேறு ஒரு வீடியோவில் வடிவாக காட்டுறோம். எப்படி கோயில் பார்த்துருப்பீங்க. நாங்கள் இப்போ என்ன செய்ய போகிறோம் என்றால் பசிக்குது. நேரம் அந்த 1:30 தாண்டினபடியா இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், என்ன செய்வோம், பசிக்குதுண்டா சாப்பிட்றதானே வேலை. அப்போ சாப்பிட போகிறோம். இப்போ நாங்கள் வந்தம் கோயில் பூட்டி இருக்கிறபடியாக வழிகிட போகிறோம். சாப்பிட்டுட்டு வழியில் வந்தோம். மழை பெய்யுது. இனி நாங்கள் பஸ் ஏறி ரூமுக்கு போகலாம்னு இருக்கோம். வீடியோ பார்த்துருந்து பிடிச்சா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி லைக் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் ஆகும். நன்றி, வணக்கம்.